அந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்திலேயே அவங்க சிபிஐ வேண்டும் என்று கேட்டவர்கள் குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டு இருக்கிறது என்றால் அதற்கு யார் காரணம் என்று நமக்கு தெரியாது. எது எப்படி இருந்தாலும் திமுக தப்பிக்க முடியாது. இன்சிடென்ட்ஸ் அதுல நாங்க விஜய் கூட நிற்கிறோம். ஏனென்றால் அவர்கள் எதிர்கட்சியாக, ஆளும் கட்சி அவரை எதிர்கட்சியாக பார்த்து கொண்டு ஒரு அனுமதி கொடுக்கறதுல இருந்து அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது நாங்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்பதை விட ஆளும் கட்சிக்கு தீவிரமாக எதிராக இருக்கிறோம் என்பது நிலைப்பாடு. தவறு செய்தவர்கள் தஞ்சம் அடையினா முதல் திமுக தான் எங்கிட்ட வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கணும். ஏன்னா எல்லா தவறும் அவங்க தான் செய்யறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவிலிருந்து செந்தில் பாலாஜி எப்படி தஞ்சம் அடைய வைத்தாங்க? சேகர் பாபு யாரு? ராஜகண்ணப்பன் யாரு? முத்துசாமி யாரு? உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்திருக்கிறது. சிபிஐக்கு விசாரணைக்கு அவர்கள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு. ஏனென்றால் மாநில அரசின் விசாரணையின் மீது நம்பிக்கையின்மையை அனைத்து கட்சிகளும் அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள். அது மட்டுமல்ல, எதிர்கட்சிகள் என்றாலே அவர்களுக்கு அனுமதி கொடுப்பதிலிருந்து, அவர்களுக்கு ஆர்ப்பாட்டத்திற்கான உரிமையை அவர்களுக்கு அளிப்பதில் இருந்து, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கூட்டமோ ஏற்பாடு செய்தால் ஆளும் கட்சிக்கு ஒரு மாதிரியும் எதிர்கட்சிகளுக்கு ஒரு மாதிரியும், எதிர்கட்சிகளுக்கு அனுமதி கொடுப்பதே இவர்கள் ஏதோ உதவி செய்வதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு மாற்று அரசியலை செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு உச்சநீதிமன்றம் ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் உரிமம் வழங்குவதிலிருந்து, இடம் கொடுப்பதிலிருந்து எல்லாவற்றிலும் பிரச்சனை செய்து கொண்டிருக்கும் பொழுது எதனால் இந்த 41 உயிர்கள், இன்னுயிர்கள் பலிவாங்கப்பட்டது என்று எல்லோருமே மன வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு நியாயம் கிடைக்கின்ற வகையில் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது நியாயமாக நடப்பதற்கு தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும். இதுல என்னன்னா, இதுல வழக்கறிஞர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 41 பேருக்கும் இதுல ஒன்றும் நியாயம் இல்லை அப்படின்னு, ஒரு எதனால நடந்ததுன்னு கூட இது ஒரு தெரியறதுக்கு கூட அவரு அது ரொம்ப சர்வசாதாரணமா இல்லை, அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இது மாநில ஆணையத்தை ஒன்றும் வேணான்னு சொல்லலை, அதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்று, 2 பேரின் அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திலேயே அவங்க சிபிஐ வேண்டும் என்று கேட்டவர்கள் குடும்பத்துல இன்னைக்கு ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டு இருக்கிறது என்றால் அதற்கு யார் காரணம் என்று நமக்கு தெரியாது. எது எப்படி இருந்தாலும் திமுக தப்பிக்க முடியாது. அதனால் இன்றைய காலகட்டத்தில் இது ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பு என்று நான் இல்லை. எந்த அளவிற்கு திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் பாஜக அதிமுகவை பார்த்து பயந்திருக்கிறார்கள் என்று. நாங்க தம்பி விஜய்க்கு அவர் கட்சிக்கும் அவர் கட்சி தொண்டர்களுக்கும் ஆதரவா இருக்கிறது என்ன காரணம்னா, நாங்க அவர்களுக்கு ஆதரவா, தார்மீக அடிப்படையில் ஆதரவா இருக்கிறோம். கடுமையாக மாநில அரசை நாங்கள் எதிர்க்கிறோம். ஏன்னா அவருக்கு நடந்தது எல்லா கட்சிக்கும் தான் நடந்து கொண்டிருக்க. உதாரணத்திற்கு, அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் பாதிக்கப்படுகிறாள். பெண் தலைவராகிய நாங்கள் போய் போராட்டம்னா எங்களை கைது செய்யறாங்க. அது போராட்டத்திற்கு அனுமதி கிடையாது. ஒரு 3வது மொழி வேண்டுன்னு கையெழுத்து வாங்க எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டுக்கு போனா ஏதோ தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி எல்லாரும் என்ன சுற்றி நின்று கொண்டு கையெழுத்து கூட வாங்க விடல. எல்லாவற்றிற்கும் மேலாக துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஆதரவா போனா வீட்டுல அரெஸ்ட் பண்ண, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண வந்தாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, எதிர்கட்சிகளுக்கெல்லாம் குரல் வலை இப்படி அறிவிக்கப்படாத அவசர நிலையா இருக்கும் பொழுது அவரை போன்ற கட்சிகளுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்படுகிறது என்பதுதான். ஆக இது ஒரு தார்மீக அடிப்படையில ஒரு எதிர்கட்சியை குரல் வலையை நெரிக்கும் பொழுது நாங்கள் எல்லாம் ஆதரவா இருக்கிறோம். ஆக ஒரு அரசியல் கட்சி என்று வந்தால், அரசியலில் ஒரு நிகழ்வு நடந்தது என்றால் அவங்க ஒரு அடிப்படையில் ஒரு நிலையை தேர்ப்படும். ஒரு ஸ்டாண்ட், they have to stand with one incidents. அதுல நாங்க விஜய் கூட நிற்கிறோம். ஏனென்றால் அவர்கள் எதிர்கட்சியாக, ஆளும் கட்சி அவரை எதிர்கட்சியாக பார்த்து கொண்டு ஒரு அனுமதி கொடுக்கறதுல இருந்து அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது நாங்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்பதை விட ஆளும் கட்சிக்கு தீவிரமாக எதிராக இருக்கிறோம் என்பது நிலைப்பாடு. சில பேர் இந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் மேல்முறையீடு பண்ணிட்டு சொன்னாங்க. ஆனா அதுல நிறைய பேர் எங்களுக்கே தெரியாது, ஆனா
எங்க பேர்ல மேல்முறையீடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த பேட்டிங்கெல்லாம் கொடுக்குறாங்க. இல்ல அதுதான் சொல்றேன் இதுல யாரோட, ஏன்னா அவங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் இதுக்கு முன்னால கூட அவங்க பேர்ல தான் சிபிஐ வழக்கு தொடங்கப்பட்டதுன்னு. ஆளும் கட்சி மீது நமக்கு ஏன் நம்பிக்கையின்மை வருகிறது என்றால், சாட்சிகள் கலைக்கப்படுவது என்பது நாம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால இதுல அவங்க எந்த விதத்துல அந்த சாட்சிகளை குழப்பம் அடைய வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம தீர விசாரிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். அதில் இதுல என்ன செய்தாங்க என்பது தெரியும். அதுக்கு விசாரணை இருக்கு. அதுல நான் ஒன்னும் தலையிடல. அவர்கள் 2 பேரின் கருத்துக்கள் மீது விசாரணை இருக்குது. விசாரணை முடிவுகள் வெளியே வரட்டும். அதற்கு பின்பு நாம பார்ப்போம். ஆனா பாமர மக்கள், அவங்க எல்லா மக்களுமே சிபிஐ வேணும்னு தான் கேட்டாங்க. பாஜக சிறப்பு குழுவை அமைச்ச உடனே ஏன் குழு வருதுன்னு கேட்டாங்க. ஆனா அந்த மக்கள் யாருமே நீங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்கல. எல்லாரும் மடை திறந்து தங்களோட பிரச்சனைகளை சொன்னாங்க. ஆக அன்று அவர்கள் மக்கள் சொல்லும் பொழுது எல்லாருமே தீவிர விசாரணை வேணுங்க, இதுல பாராபட்சமான விசாரணை வேண்டும், பாராபட்சமற்ற விசாரணை வேணுங்கன்னு கேட்டாங்க. அதனால இந்த 2 பேர் இல்லாம பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களுக்கும் தங்கள் வீட்டில் இழந்தவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், அவங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற எண்ணம் தான் எல்லார் மனதிலும் இருந்தது. சில பேர் வெளியே சொன்னாங்க, சில பேர் வெளியே சொல்லல என்பதுதான். ஆனா எல்லாருக்குமே மாநில அரசின் விசாரணையின் மீது நம்பிக்கை இன்மை இருந்தது. ஏன்னா மரியாதைக்குரிய ஜட்ஜ் அருணா ஜெகதீசன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு மரியாதை இருக்குது. ஆனா அவர் பேசும்போதே விஜய் கொஞ்சம் முன்னால வந்திருக்கலாம், கையசைச்சிருக்கலாம் அப்படின்னு அவரே சில முடிவுகளை சொன்னது ஒரு தவறுன்னு நான் ஒரு தனிப்பட்ட முறையில நான் சொல்றேன். அதே மாதிரி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உயர்நீதிமன்றம் அமைத்தால் கூட இருந்தது எல்லாம் மாநில அதிகாரிகள் தான். ஒரு மாநில அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரியையே செய்தி தொடர்பாளரா பயன்படுத்துறாங்க தமிழக அரசு. அப்படி இருக்கும் பொழுது என்ன உண்மையான தகவல்கள் அவர்களிடம் இருந்து இந்த விசாரணை குழுவுக்கு கிடைக்கும்ன்றது ஒரு கோரிக்கையா இருக்குல்ல. உதாரணத்திற்கு எங்க டெலிகேஷன், பிஜேபி டெலிகேஷன் வரும்போதே கலெக்டர் சந்திக்கிறேன்னாரு, எஸ்பி சந்திக்கிறேன்னாரு, திடீர்னு சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆக அந்த குழுவை வைத்துக்கொண்டு, அந்த அதிகாரிகளை வைத்துக்கொண்டு மாநில கோர்ட் அமைச்ச ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்ன வேலை செய்யும் நமக்கு தெரியலையே. அது மட்டும் இல்லாம நீங்க அருணா ஜெகதீசன் சொன்னால கேக்குறேன், இந்த வழக்குல, இந்த விவகாரத்துல அருணா ஜெகதீசன் ஆணையமும் விசாரணை மேற்கொள்ளுன்றத வில்சன் இன்னைக்கு தெளிவுபடுத்திருக்காரு. எப்படி 2 தரப்பும், அதாவது அவங்க உச்ச நீதிமன்றம் அமைச்ச அந்த சிபிஐ குழுவினரும் இவங்களும் விசாரணை இல்ல, அதான் மரியாதைக்குரிய வில்சன் அவர்களோட பேட்டியை நான் பார்த்தேன். அவரோட பேட்டியில சில விஷயத்த உதாரணத்துக்கு என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே உள்ள புலனாய்வு குழுவோட அறிக்கையை கொடுக்க சொல்றாங்க, அதனால இதையும் ஒத்துக்க சொல்றாங்கன்னு சொல்றாரு. அப்ப அவரு நீதிமன்றத்தோட விவரங்களை சரியா மக்களுக்கு எடுத்து சொல்றாரா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எப்பவுமே ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போது அந்த தகவலை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்றது. இப்ப நானே ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன், ஏற்கனவே ட்ரீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ட்ரீட் பண்ண தகவலை என்கிட்ட கொடுங்க, நானும் இன்னும் ட்ரீட் பண்ணணும்னு சொல்றது ஒரு அதிகாரியோட இயல்பான ஒரு நிலைமை. அதையே உடனே அவங்களே அவர் எதிர்க்கல அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி அருணா ஜெகதீசனோட சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் அருணா ஜெகதீசனோட விசாரணை வேல்யூ இருக்குமா, அது தேவையா, இல்லை என்றால் அவர் கொடுக்கின்ற அந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக வழக்காடு மன்றங்களால் எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்றது எனக்கு சட்டப்பூர்வமா எனக்கு தெரியல. இத மரியாதைக்குரிய வில்சன் அவர்களே கிளாரிஃபை பண்ணிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நான் மக்களை குழப்பக்கூடாது. என்னோட கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்ல, கொண்டாடல, திண்டாடி கொண்டிருக்கின்ற மக்களுக்கு பக்கத்துல நிக்கிறோம். ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு நியாயம் கிடைத்து விட முடியுமா என்பதுதான். இந்த கரூர் விவகாரம் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு முறையும் தவறு செய்பவர்கள் தஞ்சமடையக்கூடிய இடமாக பாஜக இருக்குது அப்படின்ட்டு திமுக தொடர்ச்சி விமர்சனம் பண்றாங்க. அதுக்கு பதில் தவறு செய்தவர்கள் தஞ்சம் அடையினா முதல் திமுக தான் எங்கிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்கணும். ஏன்னா எல்லா தவறும் அவங்க தான் செய்யறாங்க. அதனால வேண்டியவர்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று எடுத்துக்கொள்ளலாமே தவிர, தவறு செய்தவர்கள்னா இன்னைக்கு தவறு செய்தவர்னு யாரு? செந்தில் பாலாஜி தவறு செய்யறோம் தான். நான் என்ன கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவிலிருந்து செந்தில் பாலாஜி எப்படி தஞ்சமடைய வைத்தாங்க? சேகர் பாபு யாரு? ராஜகண்ணப்பன் யாரு? முத்துசாமி யாரு? அப்ப தவறு செய்தவர்களை எல்லாம் நீங்க எதிரில் இருக்கும்போது தவறு செய்தவர்கள் என்று சுட்டி காண்பித்து விட்டு, இதே செந்தில் பாலாஜி மீது தவறு செய்தார் என்று வழக்காடு மன்றத்துக்கு போனது இன்றைய முதலமைச்சர் அவர்கள். அப்ப எதிர்கட்சியில இருக்கும்போது அவர் தவறு செஞ்சாரு,
எதிர்கட்சிக்கு உங்க கட்சிக்கு வந்ததற்கு பின்பு தவறு செய்ய, அதாவது தவறு செய்தவர்களின் தஞ்சமடையும் இடம் திமுகவா தான் இருக்குது.